ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, ஹவு டு ப்ரிப்பேர் எ ரெஸ்யூம் ஃபார் அ ஃப்ரெஷர். ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸோட ரெஸ்யூமில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், ஸோ எந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் தவிர்க்கணும், ஸோ எந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஹைலைட்டடாக மென்ஷன் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட ரெஸ்யூம் அட்மைரபிளாக இருக்கும்ட்டு இதில் கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஃபார் அ ஃப்ரெஷர் நீங்கள் எப்படி ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் ரெஸ்யூம். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கான ஒரு சாம்பிள் ஃபார்மேட்டான ரெஸ்யூம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ரெஸ்யூம்னா என்னென்னா இட்ஸ் அ கொஷின் பேப்பர் யூ செட் ஃபார் தி இன்டர்வியூர். ஸோ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் கொஷின் பேப்பரே செட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன கொஷின் கேட்கணுன்ட்டு நீங்கள் தான் செட் பண்ணி கொடுக்க போகிறீங்க ஒரு ரிட்டன் டாக்குமெண்டேஷனில். ஸோ இதுதான் ரெஸ்யூம். ஸோ அப்போது நீங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் எல்லாமே இன்வால்வ் பண்ணுறது, ரிட்டன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நான் சாம்பிள்குள்ளே உள்ளே போயிடுறேன். ஸோ ஹெட்டரில் உங்களோட நேம் கண்டிப்பாக இருக்கணும். நேம் போல்ட் லெட்டர்ஸில் இருக்கணும். பிட் இனிஷியல் அண்ட் மொபைல் நம்பர் 2 மொபைல் நம்பர் கொடுங்க. ரெண்டுமே அவைலபிள் நம்பராக இருக்கணும். அண்ட் தேர்ட் திங் மெயில் கொடுங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெயிலை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பர்சனல் மெயில் ஐடி கொடுக்காதீங்க. அண்ட் ப்ரொஃபஷ்னலாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஐ ஷான்ஸ், ஸோ இந்த மாதிரி ஃபங்கி மெயில் ஐடிஸ் கிரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் திங், உங்களோட மெயில் ஐடி கிரியேட் பண்ண போது இந்த 0, I, O அண்ட் L இந்த 4 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்க உங்களோட மெயில் ஐடி. ஓகே, ஸோ ஃபோர்த் உங்களோட அட்ரஸ் நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஃபோட்டோ இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஹெட்டரில் இருக்கணும். தென் பாடி ஆஃப் தி ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் கரியர் அப்ஜெக்டிவ் இருக்கணும். அண்ட் கரியர் அப்ஜெக்டிவ் ஒன்லி 2 லைன்ஸ் தான் இருக்கணும். 2 லைன்ஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அகாடமிக் குவாலிஃபிகேஷன் தான் இட்ஸ் மஸ்ட். ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு டேபிளர் காலமில் ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள் நீட்டாக. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஹெட்டிங்ஸ் மேண்டேட்ரியாக இருக்கணும்னா கோர்ஸு, என்ன யூனிவர்சிட்டி போர்டு, இன்ஸ்டியூட் நேமு அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் பர்சன்டேஜ். ஸோ இந்த 2 ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் எல்லாம் சப்போஸ் நீங்கள் 60 பிலோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் 59.9 59.8 இருந்தால் அதுவே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கூட கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தென் ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ ஸ்கில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுக்கணும்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் நீங்கள் ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸில் நாலேஜ் இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல, அரைக்குறையதாக தெரிஞ்சிருக்கணும், அது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ரெஸ்யூம் இது கொஷின் பேப்பர் யூ செட் ஃபார் தி இன்டர்வியூர். ஓகேங்களா? ஸோ நீங்களே ஒரு கொஷின் பேப்பர் நீங்களே உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி இன்டர்வியூரில் அதுலேருந்து கொஷின் கேட்க வச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன இருக்கணும்னா, உங்களோட நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜஸ் லைக் MS ஆஃபீஸ், MS வேர்ட், MS எக்ஸல், ஸோ எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நாட் ஓன்லி தி IT. ஸோ நீங்கள் கோரில் ஒர்க் பண்ணாலும், நான் ஐடியில் ஒர்க் பண்ணாலும், பேங்கிங் எக்ஸெட்ரா எதில் ஒர்க் பண்ணாலும் இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நீங்கள் மேண்டேட்ரியாக கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்டில் நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க லைக் ஜாவா கோர்ஸ் ஆர் SQL கோர்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஒரு டொமைனுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த டொமைனுக்கு தேவைப்படுற ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். வித் தி இன்ஸ்டியூட் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் இன் யோர் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட மெயின் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். மெயின் ப்ராஜெக்ட்ஸ் லைக் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணாதீங்க. நீட் அண்ட் கிரிப்ஸாக 4 to 5 லைன்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹெட்டிங் மாதிரி. ஸோ இதுவே கூட நீங்கள் உங்களோட ஃபார்மேட் எடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் ஏரியா, ப்ராஜெக்ட் டைட்டில், ப்ராஜெக்ட் ரோல் அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ்ட். ப்ராஜெக்ட் ஏரியாவில் நீங்கள் எந்த டொமைன் எந்த ரோலில் நீங்கள் இது
ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ப்ராஜெக்ட் டைட்டில்ன்றது உங்கள் நேம் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் ரோல்ன்றது எய்ம் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட், அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் வந்து நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் என்ன ஜேர்னல்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் தான் நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ தென் உங்களோட ஹாபீஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஹாபீஸ் வந்து இட்ஸ் மேண்டேட்ரி நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுல. ஓகேங்களா. பிகாஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கேட்கும் போது ஸோ டெக்னிக்கல் கொஷின்ஸ் வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க உங்கள் ஸ்கில்ஸ். பட் உங்களோட கம்யூனிகேஷன், உங்களோட ஆப்டிடியூட்லாம் வந்து செக் பண்ணும் போது இந்த மாதிரி நான் டெக்னிக்கல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதை வச்சு தான் அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் கம்யூனிகேஷன் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹாபீஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் மேண்டேட்ரியாக. ஸோ தெரிஞ்ச ஹாபீஸாக மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. பட் உங்களுக்கு தெரியலனா, அதை பற்றி உங்களுக்கு தெரியலனா ஒரு 10 to 15 பாயிண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்கில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களான்னு ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க லைக் நான் டெக்னிக்கலாக, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், ஆர் நான் வாலிபால் ஜோனலில் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ் இன் யோர் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல். ஓகேங்களா. பர்சனல் ப்ரொஃபைல். ஸோ பர்சனல் ப்ரொஃபைலில் கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கணும். தேவையில்லாத நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மதர் அண்ட் ஃபாதர் நேம் இருக்கணும், அண்ட் லாங்குவேஜஸ் நோன். ஸோ லாங்குவேஜஸ் நோனில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஸோ தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், கன்னடான்ட்டு நீங்கள் லைனாக எழுதுறீங்க. அப்படி எழுதாதீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க. லைக் ரீட் அண்ட் ரைட். எனக்கு படிக்கவும் எழுதவும் இங்கிலீஷ், தமிழ் தெரியும். ஸோ எனக்கு பேசுகிறதுக்கு வந்து லைக் ஸ்பீக்கில் வந்து எனக்கு இங்கிலீஷ், தமிழ் அண்ட் தெலுங்கு ஸ்பீக் பண்ண தெரியும்ன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட ஐ நோ பேசிக்ஸ் இன் தெலுங்கு, ஐ நோ பேசிக்ஸ் இன் ஹிந்தி. ஸோ பேசிக் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் மஸ்ட். ஓகே. டிக்ளரேஷன் போட்டு தான் உங்களோட ரெஸ்யூமை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ டிக்ளரேஷன் 1 லைனில் தான் இருக்கணும். ஓகே. அண்ட் கண்டிப்பாக டேட் அண்ட் பிளேஸ் போடுங்க, அண்ட் சைன் அண்ட் வித் யோர் நேம். ஓகேங்களா. நீங்கள் ஒரு ரெஸ்யூமை டேரெக்டாக ஒரு கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் போது நீங்கள் டேட் அண்ட் சைன் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு போர்ட்டலில் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ண போது சைன் இட்ஸ் நாட் தி மேண்டேட்ரி ஒன். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ரெஸ்யூம் ஃபார் அ ஃப்ரெஷர். ஸோ ஒரு 2 பேஜுக்கு மேலே யாருமே எக்ஸிட் பண்ணாதீங்க. 2 பேஜஸ் தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த வேலிடிட்டி ஆகும். ஸோ அப்போ தான் உங்களோட ரெஸ்யூமுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்யூம் ப்ரிப்ரேஷன் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் லைக் ரெஸ்யூம் ப்ரிப்ரேஷன், கரியர் கைடன்ஸ், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டெக்னிக்கலாக உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனே வர்றதுக்கு நீங்கள் எங்களோட டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் நாங்கள் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பர்சனலி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹெச்ஆர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.